அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ஒரு ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 22 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 8, 2025. இன்று சங்கட சஷ்டி கொண்டாடப்படுகிறது. சங்கடங்களை தீர்த்து வைக்கும் நம்ம விநாயகர் பெருமானை இன்று வணங்கினீங்கன்னா, இன்னும் விரதம் இருந்து வணங்கினா அற்புத பலன்களை உங்களால் பெற முடியும். அதேபோல் விநாயகர் கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி அந்த விநாயகர் கோயிலை சுத்தக்குள்ள ஒரு முறை சுற்றினா போதும், அற்புத பலன்கள் உங்களுக்கு விநாயகர் வழங்குவார். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இன்று தேவமாதா கருவுற்ற நாள் கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 9:39 புனர்பூசம், பின்பு பூசம். திதி இன்று 9:51 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் மூல நட்சத்திரம். ராசி பார்த்திங்கன்னா தனுசு. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த தனுசு ராசி, தனுசு லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திராசனம் அது வேலையை செய்யும். இப்போ ஒரு ஜாதகருக்கு பிரச்சனை வருதுன்னா அது சந்திராசம் மூலமாக தான் வரும். அவங்களுக்கே தெரியாது நம்மளுக்கு இந்த சந்திராசம் இருக்குதுன்னு. அவங்க நினச்சிருப்பாங்க நம்ம ராசிக்கு தான் சந்திராசம் இருக்குதுன்னு. ஆனால் லக்கணத்துக்கும் பாதிப்பு அதிகம். ஏன்னா லக்கணம் தான் உயிர், உடல் எல்லாமே லக்கணம் தான். அதுக்கு அடுத்தது தான் ராசி. ஏன்னா ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் அடங்கியிருக்கும். ஆனால் லக்கணம் ஒன்று தான். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் லக்கணத்துக்கு தான் பாதிப்பு அதிகமாக வரும். அதனால் மிகவும் விழிப்புணோடு இருந்து சந்திராசனத்துக்குள்ளே உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 6:15 7:15, மாலை 1:45 2:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அது கூட சேர்த்து இந்த சுப ஓரையை பயன்படுத்தினா உங்களுக்கு 100% வெற்றிகள் தேடி வரும். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். சந்திர ஓரை பார்த்திங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திர ஓரைக்கு முன்னாடி 2 ஓரை சுப ஓரை இயங்கும். இப்போ சந்திரனுக்கு முன்னாடி முதல் ஓரையாக இயங்கக்கூடியது புதன் ஓரை. அதுக்கு அடுத்த ஓரையாக இயங்கக்கூடியது சுக்கிர ஓரை. இப்போ சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை இப்படி தான் இயங்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சுக்கிர ஓரை பார்த்திங்கன்னா 11 to 12, புதன் ஓரை பார்த்திங்கன்னா 12லேருந்து 1, சந்திர ஓரை பார்த்திங்கன்னா 1லேருந்து 2. இந்த 3 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதே தான் இரவும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா ஓரநாதனை பயன்படுத்தினா உங்களுக்கு வெற்றி தேடி வரும். அது எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராகு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10 to 12, குளிகை மதியம் 1:30 to 3. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தசநாத் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது சிறப்பு. அப்போது தான் உங்களுடைய எண்ணங்கள் மிக எளிதில் நிறைவேறும். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் சிந்தனைகள் சேதறக்கூடிய நாள். அதனால் விழிப்புணோடு இருங்க. சிந்தித்து செயல்படுங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு ஒரு முறைக்கு இருவாற்றி சிந்தனை சிதறாமல் நிதானமாக செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும்
சிறப்பான நாள். எந்த ஒரு செயல் செய்தாலும் ஆர்வமாக செய்து வெற்றி பெறுவீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க வியப்பு அடையக்கூடிய வாய்ப்பு இன்று உண்டு. கடகராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். அதே போல் கணவன் மனைவிடையே ஒற்றுமை இருக்கும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி நிதானமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. அற்புதமான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் ஒரு பயமோ ஒரு அச்சமோ ஒரு பீதியோ ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணோடு இருங்க. பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்க. மேலதிகாரிகிட்ட பேசக்குள்ளேயோ மிகவும் கவனமாக இருக்கணும். அதே போல் சக ஊழியர்கிட்ட பழகக்குள்ளேயோ நிதானமாக பழகணும். கோபத்தை அடக்கி இந்த நாளை செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். பணம் பல வழிகளில் வரக்கூடிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும். அதே போல் அன்பு மனையில் நனைவுங்க. அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே நெருக்கம் மிக அதிகமாக இருக்கும். அதே போல் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்தில் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்திலையும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். மேலே அதிகாரிகிட்டையும் பரிசு பாராட்டுகள் பெறுவீர்கள். அற்புதமான நாள் மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் இருக்கும். விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். மீன ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். இப்போ இந்த தனுசு ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாசல்களும் கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து இது கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.